வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நல்லபடியா கழிஞ்சுதா? நாம இப்போ விட்டல பாண்டுரங்கனுடைய பாகம் 38 ஏக்நாத் மகாராஜனுடைய பாகம் 3 பார்க்க போறோம். ஜெய் விட்டலா, ஹரி விட்டலா. எங்க விட்டா அவரை? ரொம்ப சந்தோஷமான மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா ஏக்நாத் மகாராஜ் தான். ஏன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பம். அப்புறம் தான் விரும்பின ஒரு சிறந்த குரு அவருக்கு அமைஞ்சு போச்சு. அந்த தரிசனங்கள் எல்லாம் கிடைச்சது. தத்தாத்திரேயர் தரிசனம் கிடைச்சது, விட்டலன் தரிசனம் கிடைச்சது, சிவ தரிசனம் கிடைச்சது. சிவனுடைய அருளாலதான் அவர் தன்னுடைய குருவியே அடைந்தார். இப்படி பலவிதமான பாக்கியங்கள் பெற்றவர் அவர். அந்த குருவினுடைய முழு கடாட்சமும் உடையவர். சரி, இங்க திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு. கல்யாணம் ஆச்சுன்னா அருமையான பெண். அவளும் கிரிஜாபாயும் நல்ல உத்தமி, விருந்து உபசாரம் செய்வதில் மிகச்சிறந்தவள். அப்படி ஒரு பெண்ணை அமைந்தாள். அந்த பெண்ணோடு கூட யார் வந்தது கூட அந்த காலத்துல அத சீதன வெள்ளாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சீதனங்கள் பெண்ணுக்கு கொடுக்கும் போது ஒரு ஆள், அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவர்களை கூட அனுப்புறதுங்கிறது அந்த காலத்து ஒரு சம்பிரதாயம். இதை நம்ம ராமானுஜர் அவருடைய சரித்திரத்துல படிக்கும் போது கூட கூரத்தாழ்வார் அவ்வளவு படித்த அந்த அறிஞர் சீதன வெள்ளாட்டியாக போனார் அப்படின்னு குருவினுடைய ஆக்ஞை. ராமானுஜர் அப்படி திரும்பி பார்த்த உடனேயே தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக நம்ம ராமானுஜர் அவருடைய சரித்திரங்களை படிக்கும் போது அதையும் படிச்சிருக்கோம். அந்த மாதிரியா சீதன வெள்ளாட்டியாக போகிறதுங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அப்படிதான் அந்த உத்தவரும் சீதன வெள்ளாட்டியாக வராரு. அவர் வந்தவர் என்னன்னா, என்னது எப்ப பாரு உன் கணவன் எல்லாருக்கும் விருந்து போட்டுட்டே இருக்கான், உன்னுடைய சொத்தெல்லாம் குறைஞ்சு போயிட்டே போறது இல்லைன்னு சொல்ற மாதிரியான மனிதனா அவர் வரல. அவர் முழு சிஷியராக மாறிவிட்டார் ஏக்நாத் மகாராஜுக்கு. ஏக்நாத் மகாராஜாருடைய அவருடைய எண்ணமும் ஒரே மாதிரியே இருக்கா மாதிரியான ஒரு அருமையான சிஷியனாகவே அந்த சீதன வெள்ளாட்டி அமைந்தது இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். அதனால கணக்கு வழக்கு தெரியாது, குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு தெரியாது, நடக்கிறதும் தெரியாது, நடத்தவும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் அற்புதமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். கோதாவரியில ஸ்நானம், ஞானேஸ்வரி படிக்கிறது, சாயந்தரமான நாமங்கள் சொல்றது, இப்படியா அவருடைய அற்புதமான வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவராக இருந்தார். அப்போ ஒரு முறை நம்ம எங்க விட்டோம் அவரை? ஒரு காட்டுவாசி 2 பேர், அவர்கள் 2 பேரும் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள். அவங்க 2 பேரும் இவரை பற்றி கேள்விப்படுறாங்க. அவர்களுடைய எண்ணம் இவரை பார்த்து இவரோட நாமத்தை வாங்கிக்கணுங்கிறதா இருக்கலாமோ, அல்லது இவர் அன்னதானம் கொடுக்கிறார் அந்த நல்ல உணவை சாப்பிடணும்ன்ற எண்ணமோ, எதா இருந்தாலும் பூர்வ ஜென்ம பாக்கியம். 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து களைப்பு பசி எல்லாத்தோடையும் இவர் வீட்டுக்கு வரா. 2 பேரும் யாரும் அவங்கள கவனிக்கல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ பஜனை பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல. அவ 2 பேரும் ரொம்ப களைப்பா போய் என்ன பண்றா, பாக்குறா எதிரியே ஏக்நாத் அவர்களுடைய அறை இருந்தது. அந்த அறைக்குள்ள போயிட்டா 2 பேருமே. அவருடைய கட்டில் மேல இந்த ஆண் படுத்துட்டாரு, தரையில அந்த பெண்மணி படுத்துட்டா. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவர்களுக்கு ஒண்ணு வெளியில நடக்கிறதே காதுல விழல. அவ்வளவு களைப்பு, அவ்வளவு தூக்கம். அப்படியே அவ தூங்கிட்டு இருக்கும் போது இங்க என்னாச்சு, பஜனை முடிஞ்சது, விருந்தோம்பல் முடிஞ்சது, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கடைசியா உத்தவர் வராரு. தன்னுடைய குருவினுடைய படுக்கையை சரி பண்றதுக்கு பார்த்தா 2 பேர் படுத்துட்டு இருக்கா. அவர் ஓன்னு கத்தல. யார் படுத்திருந்தா என்ன, அதுவும் ஒரு மனித பிறவிகள் தானே படுத்திருக்கா. அலுப்போட தான் படுத்திருப்பா, வேற யாரும் வேணும்ட்டு படுத்திருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் விடுறாரு. ஏன்னா இந்த முடிவுக்கு தான் ஏக்நாத்தும் வருவார். அதனால அந்த முடிவுக்கு அவர் என்ன பண்றாரு, சரின்னு உடனே அவர்களுக்கு சமைக்கணும், ஒண்ணும் இல்லை. அதனால கிரிஜா கிட்ட சொல்லி கடகடன்னு ஒரு சமையல செஞ்சு அதுக்குள்ள சத்தம் எல்லாம் நின்று போச்சு. படுத்துக்கிறதுக்கு ரூம்குள்ள அறைக்குள்ள ஆள் வரத பார்த்த உடனே அவ 2 பேருக்கும் முடிப்பு எழுந்துடுறா. பதறாதீங்க 2 பேரும் வாங்கோ சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அவ 2 பேருக்கும் சாப்பிட வச்சு, மறுநாள் காலையிலயும் அவர்களுக்கு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு, வேணுங்கிற சாமான்களை எல்லாம் மூட்டை கட்டி அவர்களால எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து, இன்னும் ஒரு பெரிய சுமையும் கொடுக்கறாங்க. அதுதான் நாமம். அடிக்கடி வந்துட்டு போங்கோ, அப்படி உங்களால வர முடியலன்னும் போது இந்த நாமத்தை சொல்லிட்டே இருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எப்பேற்பட்ட பாக்கியவான்கள் அவர். இது என்ன பெரிய அதிசயம், யாரோ 2 பேர் வந்தா சாப்பாடு போட்டு அமிச்சான்றதெல்லாம் அந்த காலகட்டத்துல கிடையாது, இல்ல இந்த காலகட்டத்திலயும் கிடையாது. யாரோ 2 காட்டுவாசிகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வாசல் நின்று என்ன வேணும்னு கேட்டு
வந்த காரியத்தை மரியாதையா தான் நடத்துவோம், வந்த காரியம் என்னமோ அதை அப்படி பார்த்து அனுப்புவோமே தவிர உள்ள கூட்டுக்க மாட்டோம். அப்படிதான் இன்றைக்கும் எல்லாருடைய மனசும் இருக்கு. அந்த மனசுக்கு இருக்கிறதை சரி பண்றதுக்கு தான் அப்பப்ப இந்த பூலோகத்துக்கு பெரிய பெரிய மனிதர்கள் வந்துட்டு இருக்கா. அப்படி வந்தவாதான் ஞானேஸ்வர், அப்படி வந்ததுதான் ராமானுஜாச்சாரியார், அப்படி பல 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 விதமான மனிதர்கள் எல்லா பாகங்களுக்கும், இந்த பாரத தேசம் ஃபுல்லா இருக்கிற முழுமையா இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் எந்த காலத்திலும் ஒரு நல்ல திகத்து கொடுக்கறதுக்கு யாரும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள், வராமல் இல்லை. இது ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? மனுஷ மனம் என்னைக்குமே வந்து இந்த பை ப்ராடக்ட் அப்படின்னு இல்லையா, கடவுள் வந்து நம்மளை படைக்கும் போது நல்ல குணங்களை எல்லாம் கொடுத்து என்னென்னமோ நமக்கு கொடுத்த போது இந்த இதுவும் கூட வந்துடுத்து, இந்த ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி வந்துடுத்து. அது வந்து இயல்பாகவே அப்படிதான் கடவுள் வந்து படைச்சிருக்காரோ என்னமோ, இதுலேருந்து மீண்டும் நீ என்னை வந்து அடைங்கிறது தான் நமக்கு அவர் வைக்கிற பரீட்சை போல இருக்கிறது. அதனாலதான் நம்ம எப்ப நம்மளுடைய இந்த குணங்கள்லாம் மாறுபடும், எப்ப நம்ம எல்லாரையும் சமமா பாவிப்போம் அப்படின்னா மேல 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 இறை நம்பிக்கை, மனிதாபிமானம், சமூக பார்வை, இப்படி பலதும் வந்தால்தான் நம்மளால அந்த மாதிரி மாற முடியும். பெரியவர்கள் சொல்றது எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ, இந்த மாதிரியான பெரிய மனிதர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ, அவர்கள ஒரு துளியாகாத நம்ம வாழணும்ன்ற எண்ணம் வரும்போதுதான் நம்மளுடைய பார்வையும் மாறும். இன்றைக்கு எவ்வளவோ மாறி இருக்குன்னு உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அன்றைய காலகட்டத்துல, அதுவும் எப்பேற்பட்ட ஊர் அது, பைட்டன்ல இப்படி ஒரு மனிதர்களை வரவேற்பது, அவர்களுக்கு உபசரிப்பதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஏத்த மாதிரியே ஊருக்குள்ள இருக்கிறவளுக்கெல்லாம் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கு மனசு. ஏன் இப்படி பண்றாரு இவரு? அவருடைய மென்மையே அவர்களுக்கு புரியும், ஏன்னா படித்தவர்கள் தான். ஆனா இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறானதை செய்யும் போது அவர்களுக்கு அப்படியே வந்து ஒரு பக்கம் என்ன இவன் இப்படி பண்றானே அப்படிங்கிற பதைப்பு, ஒரு பக்கம் அவன் பேர்ல வர கோபம், அப்படியாக பலவிதமான எண்ணங்களோட அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் எரிஞ்சுதான் இருக்கா. சரி, அப்படி அவர்கள் இருக்கட்டும். இங்க என்ன இருக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி அப்படின்னு கேட்டாக்கா, நடுராத்திரி நல்ல மழை பெய்யுது, எல்லாரும் சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு, அவா மறுநாள் காலையில பாத்துப்போம் அப்படின்ட்டு படுக்க போயிட்டா. நடுராத்திரி வயதான தம்பதிகள் 2 பேரும் இவ வீட்டு கதை வந்து தட்டி இந்த மாதிரி பசிக்கிறதுங்கிறா. என்ன இருக்கு சாப்பிட? சமைக்கணும், விறகு ஈரமா போச்சு. நம்மளுக்கு இந்த சரித்திரம் வந்து புதுமையான சரித்திரமே கிடையாது. நம்மளுடைய தமிழ் இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாம் படிச்சு நம்ம முடிச்சிருந்தோம்னா இந்த நாயன்மார்களுடைய கதை முழுக்க முழுக்க இப்படிதான் இருக்கும். விருந்தாளிகள் வந்துருவா, அந்த சாட்சாத் சிவனே விருந்தாளி மாதிரி வருவாரு, பலவிதமான பரீட்சைகள் வைப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பரீட்சை இங்க நடக்கிறது. ஒண்ணுமே இல்ல, உத்தரத்தை எடுக்கலான்னு பார்த்தா உத்தரமும் ஈரமா இருக்கு. கட்டில், தான் படுத்திருந்த கட்டில் மரக்கட்டில், அந்த மரக்கட்டிலினுடைய மரம் காஞ்சு போயிருக்கு. அதை வெட்டி அடுப்புல வச்சு அவர்களுக்கு சமையல் செய்து போட்டார் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் சொல்றது. இப்படி அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போறானே அப்படின்னா அந்த ஊர் மக்கள் ஒரு பக்கம் எரிய ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி வீட்டு விறகு எடுத்துக்கு பண்றது, அப்புறம் அப்பதான் போய் விதை நெல்ல எடுத்துன்னு வந்து நடுராத்திரி மழையில போய் இந்த வயல்ல போய் எடுத்துன்னு வந்து கொடுக்கறது, அப்புறம் வந்து தன் மகனையே வந்து கொன்று சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான பல 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 பக்தி பாவங்களை எல்லாம் நம்ம நாயன்மார்கள் சரித்திரத்துல நிறைய பார்த்திருக்கோம். சிவன் தான் அந்த மாதிரி விளையாட்டு பரீட்சை எல்லாம் வைப்பாரு. நிறைய நிறைய கதைகள்லாம் நம்ம சரித்திரங்கள், அதெல்லாம் உண்மையா நடந்த கதைகள் இன்னும் அந்தந்த ஊர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பக்தின்றத பார்த்தாக்க எல்லா பக்கமும் பாரத தேசத்துல ஒரே மாதிரியான சிந்தனையோட தான் பக்தர்கள் இருக்கிறார்கள். எந்த தீர்வையும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. சரி, இப்படி ஒண்ணாச்சு, இந்த மாதிரி ஆயிப்போச்சா. அடுத்தது என்னாச்சு, ஒரு பெரிய பணக்கார வியாபாரி கர்நாடகால இருக்கார். அவருக்கு வந்து ஒரு நாள் விட்டலன் கனவுல வர்றார். அந்த விட்டலன் கனவுல வந்த உடனே அந்த வியாபாரி என்ன பண்றாரு, இந்த அழகுல சொக்கி போய் அந்த விட்டலனையே அப்படியே உருவத்தை வர்ணிச்சு செய்ய சொல்லி ஒரு விட்டலனை, மிக அழகான விட்டலன் குட்டி, அந்த விட்டலனை வச்சுட்டு அவர் பூஜை பண்றாரு. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவருக்கு வந்து இந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தியா இந்த விட்டலனை இங்க யார் பூஜை பண்ண போறது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு போய் பண்டரிபுரத்திலே கொடுத்துடலாம்
அங்க அந்த கோவிலே வச்சுடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு. சரி, கோவில கொண்டு போய் வைக்கலான்னும் போது ராத்திரி அவருக்கு கனவு வருது. நீ அங்கெல்லாம் வைக்காத, நேரம் பைட்டனுக்கு போ, அங்க போய் ஏக்நாத் கிட்ட கொடுத்துடு. அவரு சரி, இது யார் இந்த ஏக்நாத், இறைவனே இப்படி விரும்பி போகணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு மட்டும் நினைச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்பி ஏக்நாத் கிட்ட வந்துட்டார். ஒரே சந்தோஷம் ஏக்நாத்துக்கு. ஏன்னா அவர் அது வரைக்கும் பண்டரிபுரம் போனதே இல்லை. ஏக்நாத் அவர் போனதெல்லாம் அந்த தேவகிரி தானே, வேற எங்கேயும் அவர் போனதில்லை. நிறைய இடங்களுக்கு கஷேத்ராடனெல்லாம் போயிருக்காரு, ஆனா இங்க போனதில்லை, பண்டரிபுரம் போனதில்லை. அப்ப என்னாச்சு, வந்த உடனே ஒரே சந்தோஷம். வீட்டுல பஜனை நடக்கிறது, இப்ப எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் நடக்கிறது. பஜனையெல்லாம் கேட்டோம்னா அந்த வியாபாரிக்கு, அந்த பணக்கார வியாபாரிக்கு ஒரே சந்தோஷம். சரியான இடத்துக்கு தான் அந்த விட்டலன் வந்துட்டான் அப்படின்னு அவருக்கு பரம திருப்தி. இப்படி நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிடுறாரு ஏக்நாத், ஒரு வெண்ணெய் கட்டிய கையில எடுத்து அந்த வெண்ணெயை எடுத்து அந்த விட்டலனுக்கு கொடுத்து விடுறாரு. பக்தி, அந்த பக்தியானத ஒரு பஜனை பாடி 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 அந்த விட்டலன் கையில அந்த வெண்ணெயை கொடுக்கவும் அந்த விட்டலன் கையை நீட்டி வெண்ணெயை வாங்கிட்டான். அத பார்த்துட்டு இருந்த அந்த வியாபாரிக்கு கண்கள்ல கண்ணீர் பெருகிறது. எப்பேற்பட்ட பக்தி இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரம பரம திருப்தியோட அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போறாரு. இன்றைக்கும் விஜய விட்டலன் அப்படிங்கிற பேரோட ஏக்நாத் மகாராஜானுடைய வீடான அந்த பைட்டன் உள்ள அந்த வீடு இன்னும் நல்லா பராமரிக்கப்பட்டு ஒரு கோவிலாகவே இருக்கு. அங்க இந்த கையை அப்படி நீட்டிண்டு வெண்ணைய வாங்குற மாதிரியான அந்த குட்டி விட்டலன் அங்க இன்றைக்கும் இருக்கிறான். நாம போறவா போய் அங்க சேவிச்சுக்கலாம். இப்படியாக பல 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 விதமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கு அவருடைய வாழ்க்கையில. ஆனா அவர் என்னவோ நீரோட மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். இது மற்றவர்களை ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்தினால் ஒரு பக்கம் அவர்களை கோபப்படுத்துறது அப்படிங்கறதையே அறியாதவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை இன்னமும் ஜாலியா சந்தோஷமா அந்த இறை பக்தியோடையே கழித்து கொண்டிருக்கிறார். அடுத்து என்னாச்சுன்னு அப்புறம் பார்ப்போம் அடுத்த வாரம். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி. ஹரே விட்டலா.